எல்லா விபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எல்லா விபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எல்லா ஆண்டவரே அப்பா விபத்தை ஆண்டவரை சந்திக்கும்படியாக, விபத்தை ஆண்டவரை உண்டாக்கும்படியாக போராடுகிறதான பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் எரிந்து சாம்பலாகட்டும். கொஞ்ச நேரம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரவிடாம பிள்ளைகளை விபத்துக்குள்ள தள்ளும்படியான ஆவி, விபத்துக்குள்ள கொண்டு போகும்படியான ஆவி இயேசுவின் நாம எரிந்து சாம்பலாகட்டும் ஐயா. ஆண்டவரே குடிகார ஆவி கட்டப்படட்டும். குடியில பிள்ளைகளை பிடிக்கும்படியாய், கடல்ல பிள்ளைகளை பிடிக்கும்படியாய் எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எரிந்து சாம்பலாய் போகும்படியாக, எரிந்து சாம்பலாய் போகும்படியாக ரீபா கபா லபா ரபா துரா கஷந்தா ரிக்கபா லபா ரபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என் பிள்ளைகளை பலப்படுத்திருங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுங்கப்பா. என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடியும் வரையிலும் தேவ பிரசன்னத்தோடு கூட நடத்தும்படியாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராக நீ பொறுப்பெடுப்பீராக. எல்லாரும் ஆண்டவரை ஒருமனப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளை ஒருமனப்படுத்துங்க. எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆவிகளை கட்டி போடுறோம். எல்லை பிசாசை கட்டி போடுறோம். அந்தகார லோகாதிபதிகளை கட்டி போடுறோம். வானமண்டல பொல்லாத ஆவிகளை கட்டி போடுறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆராதனை முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தில் நிரப்புங்கப்பா. வருகிற பிள்ளைகளை புனிதமாய் கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நடத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றி செலுத்துறப்பா. சம்பா வந்து பாட்டு பாடுபடியாக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவரே. ஷபரபலபல நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திராண்டவரே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே ஒரு மனமாய் உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை கூடி வர செய்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாத ஒருவர் உம்மை தரிசிப்பதில் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த சமூகத்திலே கூடி வந்திருக்கோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் ஆண்டவரே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சத்தத்தோடு கூட ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக, வாய்களை நல்ல திறந்து கைகளை கட்டி ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கைகளை தட்டி உமக்காக ஆண்டவரே நாங்கள் பாடி ஆராதிக்க கிருபை தாங்க சுவாமி. ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆதியிலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா ஜனத்தின் மீது இருள் சூழ்ந்திருந்தது ஆண்டவரே. நீர் அசைவாடி நீர் ஆண்டவரே இருள் நீக்கி வெளிச்சம் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோமேப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இருள் சூழப்பட்ட நிலைமையில நாங்கள் இருப்போம். ஆனால் நீர் இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் ஒவ்வொருத்தர் மேலேயும் அசைவாடி ஆண்டவரே இன்றைக்கு இருள் சூழ்ந்த நிலையில இருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் அசைவாடி வெளிச்சம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆண்டவரே உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டு ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டு ஆண்டவரே. உண்மை பிரியப்படுத்துகிற ஆராதனையா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடுவோம், பாடுவோம் நம் தேவனை, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் நல்லவர்,
வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சத்தத்தோட ஆண்டவரை ஆராதிக்கும் போது, கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆராதிக்கும் போது, இங்க விக்கிரக கோட்டை சூழ்ந்து இருக்கிறது, பாவங்கள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த ஏரியாவுல நம்ம துதிக்க துதிக்க சத்தத்தோட கர்த்தர் அந்த கோட்டைகளை முறியடித்து அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து இந்த சபைக்காவது மற்ற சபைக்காவது அவங்க கடந்து போவாங்க. ஏனென்றால் அவருடைய சித்தம் என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவருடைய சித்தமா இருக்கிறது. அவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டியது அவருடைய சித்தமா இருக்குது. அப்போ நம்ம நல்ல சத்தத்தோட கர்த்தரை நம்ம ஆராதிப்போமாக. நம்ம ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம மூடும். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே
வாய்களை திறந்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாம் கை தட்டி போலாமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். புகழோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். புகழோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். என்னோடு யாரித்து ஆராதிப்பேன். உன்னோடு ஏந்தி ஆராதிப்பேன். என்னோடு யாரித்து ஆராதிப்பேன். உன்னோடு ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது சாதாரண நாள் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. ஆராதிக்க வந்திருக்கிற நீங்க சந்தோஷமா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோன்னா சகலத்தையும் உண்டாக்கினவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சகலத்தையும் ஆளுகிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை வேதனையோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, கண்ணீரோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னா,
ஆனா நீங்க உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில இப்ப வந்திருந்தாலும் சரி, ஆனா நீங்க ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை
நன்றி ஆவியானவர். ஆண்டவருடைய ஆலயத்துல ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்காரும் பொழுது ஒருத்தருக்குள்ள இருக்கிற அனல் இன்னொருத்தருக்கு பற்றி எரியும். நீங்க அனலா இருப்பீங்கன்னு சொன்னாக்கா, நீங்க அனலா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பக்கத்துல உட்காரும் போது அவங்களும் எப்படி ஆயிடுவாங்க? அனலா ஆயிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க இங்க வந்து தூங்கி விழுந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி என்ன பண்ணுவாங்க? தூங்காதீங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல அனலா இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அனல் பற்றி எரியும். அல்லேலூயா. நீங்க ஆவியில அனலா இருக்கணும். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. ஒரு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே சொல்லி கொஞ்ச நேரம் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே சிக்ஸைட்டு வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா வாருமையா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, Hallelujah.
கடந்த 7 மாதங்கள் அளவும் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம். இந்த 8வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் இந்த 3ஆம் தேதி ஆண்டவரே உங்களை கால் எடுத்து வைக்கப்படின மகா பெரிய கிருபைகளுக்காக கரங்களை தட்டி உமக்கு நன்றியாவியானவர்களே, 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 நன்றியாவியானவர்களே. முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் 7 நாள் என் கண்ணால காலங்கள் நீங்க கண்ணில் ஆண்டவரை நீங்க பார்க்க வைத்தீங்க ராஜா. இந்த 8வது மாதம் சொப்பனத்தை பார்க்கிறது போல, சொப்பனத்தை காண்கிறது போல அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணடி செய்வீங்க, என் சொந்த கண்கள் காணடி செய்வீங்க. உண்மையுள்ள தெய்வம், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டு அது அப்படியே இருக்கும். 7 மாதம் இல்லாத காரியங்கள் இந்த 8வது மாதம் நீ சொல்ல என் வாழ்க்கையில் அது அப்படியே ஆகுமப்பா, அது அப்படியே ஆகுமாவியானவர்கள். எந்தெந்த கஷ்டம் கவலை கண்ணீரல்ல ஒரு வாழ்க்கையில 7 மாதங்கள் தலைவிழித்து ஆடினதோ இப்போது 8வது மாதம் நீ ஆண்டவரை கட்டளை இட
Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்படி உன்னோடு ஊழியத்தோட துணிக்க ஆரம்பிக்கப்போம். Jesus. இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்ல ஏவுறாருன்னு தெரியல. ஆனா இந்த காரியத்தை சொன்னதை இது என்ன உயர்த்தவோ, என்ன பெருமைப்படுத்தவோ இல்லை, இது உங்களை பலப்படுத்த இந்த கர்த்தர் நாம உயர்த்திருக்கு என்று நான் சொல்றேன். காலேஜ் படிச்ச செங்கல்பட்டுல அவரோடு நெருங்கி இருந்த நேரம், அவரோடு உறவாடி கொண்டிருந்த நேரம், அநேக நேரம் வேத வாசித்து, அநேக நேரம் ஆராதித்து, பைத்தியத்தை போல ஆராதிப்பேன். என்னை பார்க்கிறவங்க பைத்தியம்னு சொல்ற அளவுக்கு ஆராதிப்பேன். அப்படி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என் மாமாவோட வைஃப், அவங்க தம்பியோட பொண்ணு இது செங்கல்பட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. சின்ன குழந்தை தான், ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த பிளட் செல் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒயிட் பிளட் செல் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, இதய துடிப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்கள பார்க்கும்படியாக நான் அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா வந்து அப்படியே போய் அவங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விட்டு வந்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் அனுப்ப மாட்டாரு. அங்கே அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அந்த வாசற்படி வரைக்கும் போயாச்சு. அது உள்ளே போனால் அந்த வார்ட் ரூம் வந்துடும். ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்க தயங்கி நின்றுட்டு இருக்கிறேன். அந்த வழியாக உள்ளே போகணுமா. ஏன்னா அநேக வியாதிஸ்தோடு இருப்பாங்க. அதை பார்த்தா என் ரெண்டு வழியாக என் உள்ள உடஞ்சிரும்பா. அங்கே போன ஒரு பயம் வந்துடும்லாம் பார்க்கும்பொழுது என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். என்னை உள்ளே கூட்டு போகாதீங்கன்னு சொல்லி நான் வெளியவே நின்று ஜெபிச்சு பண்ணிருக்கிறேன். திடீர்னு ஒரு குரல் கேட்குது, தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு சாலமன் உள்ளே வந்து தங்க பொண்ணு ஏதோ ஜபத்தை மட்டும் பண்ணிட்டு போயேன் அப்படின்றாங்க. நான் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்ல ஒரு தேவ மனிதருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய நெருங்கின ஊழியர் ஜபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்கிறது. அப்புறம் ஜபம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரே இந்த தேவ மனுஷன் என் ஊழியத்துக்கு வேணும், இவரை உங்களோட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அதே ஒரு விசுவாசம் ஜபத்தில் இருக்கிற அதே ஒரு விசுவாசம் போறேன். அப்படியே இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு வேணும், உங்க சித்தப்படி இந்த குழந்தை ஆண்டவரை பலப்படுத்துங்க, எந்தெந்த உணசெல்லாம் குறையுது அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்க்ரீஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். திரும்ப ஒரு குழந்தைக்கு பக்கத்து வீட்டுல இருந்த தம்பி, என் குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்குதுப்பா, வந்து கொஞ்சோண்டு ஜபம் பண்ணிட்டு போயிருந்தா அப்படின்றாரு. போய் அந்த குழந்தைக்காக ஜபிக்கிறேன். பச்சை குழந்தை பிறந்து 3 மாசம் தான் இருக்கும். அதுக்கு இதயம் ரொம்ப பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. என் நம்பரை வாங்கிக்கிறாங்க. நீங்க போய் அந்த குழந்தைக்கு ஜபிக்கிறேன். ஜபிச்சு முடிச்சுட்டு 2 நாள் வீட்டுல இரவு பகலும் 2 பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் வருது, தம்பி நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன்ப்பா, அது என் குழந்தைக்காக ஜபிச்சுங்களே, என் குழந்தைய இதய தொகுப்பு இப்ப நார்மலா இருக்குது, அந்த இதயம் பலவீனமா இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்து சொல்றாங்க, நீ போய் அவங்களுக்காக ஜபிச்சிங்க, இப்ப அந்த பொண்ணோட பிளட் செல் அதிகமா கூட்டி கொண்டு இருக்கிறதா, அந்த ஹார்ட் அதிகமா கணித்து கொண்டு இருக்கிறது, கரெக்டான லெவல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது என் நாமத்தை என்ன மகிமைப்படுத்த முடியல, கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதற்காக சொல்றேன். நீங்க யாரெல்லாம் விசுவாசத்தோட கையை வச்சு ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதன்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 8வது நாள் அந்த புதிய பெருமை அவர் தலைமையில வைக்கிறார்கள். இந்த 8வது நாள் யாருக்காக கண்ணீருக்கு ஜெபிக்கிறார்கள், யாருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், யாருக்காக ஜெபிக்கிறோம் கேட்டார்களோ நீ ஜெபிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளைகளை நீக்கும், மக்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தெய்வத்தை பார்த்தேன். எழுப்பதலின் நேரமல்லோ, இதை யோசுவாவின் காலமல்லோ, எழுப்பதலின் நேரமல்லோ, இதை யோசுவாவின் காலமல்லோ, எழுப்பதலின் நேரமல்லோ, இதை யோசுவாவின் காலமல்லோ, எழுப்பதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் போய்
மத்தியில் உலாவிக் கொண்டிருந்த தெய்வம்
இந்த காலத்துடைய பேரு நான் தான்பா. இந்த காலத்துடைய யோகன் நான் தான்பா. இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படி அனுபவம். இது எப்படி உலகம் எங்கும் சுற்றி நன்மை செய்யவராய் சுற்றி திரும்புகிறோம், அதே போல நாங்களும் எங்கேயும் ஆண்டவர்கள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் எந்த வீட்டை போய் கால் வைக்கிறோமோ அந்த வீட்டுல கட்டுற உதவணும், அந்த வீட்டுல தரித்திரம் மாறணும், அந்த வீட்டுல வியாதி மறையணும், அந்த வீட்டுல பிசாசின் பிடிகள் உடையணும், அந்த வீட்டுல இருக்கிற எல்லா மனிதர்களும் தோற்று போகலாது. தக்க அபிஷேகத்துல உணர்த்தி எங்கெல்லாம் போய் கால் வைக்கிறோமோ அந்த தேசமெல்லாம் எங்களுக்கு சொந்தமாய் மாறுவராது, அந்த கல்வியெல்லாம் எங்களுக்கு சொந்தமாய் மாறுவராது, அந்த வீடுகள்லாம் எங்களுக்கு சொந்தமாய் மாறுவராது. அவர்களுக்கெல்லாம் அவங்களை பற்றி சொல்கிறோம், அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறுவர்களாக. இந்த வார்த்தைகளில் அக்னி புறப்பட்டு போகும்போது இந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர் எங்கெங்கே தொடுமுறையாய் உதவி செய்வீராக. 8 மாதம் 7 மாதம் உங்களுடன் காத்தது 8வது மாதத்தில் காக்க வல்லவராய் இருக்கிறபடிதான் கரங்களை தட்டி நமக்கு நன்றி சொல்லப்படுறோம், நன்றி சொல்லப்படுறோம் அப்பா. இந்த 8வது மாதம் முதல் வாரம் 3ஆம் தேதி இந்த காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தாங்கள் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக, நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே உட்காருவோம். கொஞ்சம் முன்னாடி நான் கூட வந்துடுவோங்க, பின்னாடி ஆட்களுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் அங்கேயே கூட அப்படியே நின்று ஒரு சாட்சி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு இது பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் அமாவாசை ஜெபத்துக்கு வந்து இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். நான் சுலோஷ் நஷ்டம் எல்லாம் முன்னாடி நான் வந்து ஜெபம் பண்ணோம். வராத நாள் அமாவாசை சுலோஷ் நஷ்டத்துக்கு வர வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு அவங்க தூங்கலையா, என்னை வந்து கூப்பிட்டு ஒரே தொல்லை பண்ணிக்கிறாங்க. நானும் டியூட்டியில் இருக்கிறேன். வந்து ஜெபம் பண்ணேன், எனக்கோசம் ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் தான் பண்ணுறது, ஏசப்பா நம்ம சபைக்கு வர விசுவாச்சியாச்சா, இவ்வளோ தொல்லை பண்ணி நம்மளை கூப்பிட்றாங்களே, என்னவா இருக்கும் சாமி, நீ தான் பையனை வந்து இங்கிருந்து நீ கொண்டு போயிட்டாங்க ஜெபிக்க வைக்கணும் ஆண்டவரே, என்ன இருந்தாலும் அப்பா நீ விடுதலை ஆக்கும் சுவாமி, அப்பா நீ தான் போய் இங்கே வாங்கி நடத்தின ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். வேலை செஞ்சுன்னு பெருக்கி மாப்பு போடுறேன். பெரிய வேலை இல்லை, பெருக்கி மாப்பு போட்டு குப்பை எடுக்கிற வேலை. நான் அந்த வேலை செஞ்சுக்கிறேன். நான் வந்து கடவுளோடு கூட பேசின்னு இருக்கிறேன். முடிச்சுட்டேன், கடகன்னு முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போனேன். சிஸ்டர் வாங்க ஜெபிக்கலான்னு. நானும் சுலோஷ் நஷ்டம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணால் சுலோஷ் நஷ்டம் கையே தூக்க முடியல சுத்தமாக. பேக் பெயின், இடுப்பு வலி, கால் வலி, என்னால் ஒன்றுமே முடியல. நான் டியூட்டிக்கு வந்துட்டேன். நீ ஜெபம் பண்ணால் தான் என்னால் வேலை செய்ய முடியுன்றாங்க. சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணால் ஆவியானவர் முன்முடிய சுலோஷனா தலைமையில வைக்கிற மாதிரி ஒரு தரிசனம் வந்துச்சு. ஏசப்பா முடி கர ஆண்டவரப்பா வந்துடுச்சு, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு ஆவியில நரம்பி ஜெபிக்க ஜெபிக்க சுலோஷனா கை இப்படி இருந்த கை கடவுள் நீட்டா அப்படி நீட்டா வச்சாரு. அந்த இடத்துல நல்லா கை நீட்டுச்சு. ஆவியானவர் கையை சுலோஷனா கையை பிடிச்சிருக்கிறத நான் பார்த்தேன். நல்லா ஜெபம் பண்ணு ஆண்டவரே, நீ இறங்கப்பா, தூக்குப்பா, அந்த கை செயல்படணும் ஆண்டவரேன்னு. சுலோஷனா இந்த வாரத்துல ஸ்கூல்ல தான் சாப்பிட்டோம். இந்த வாரம் கையால எடுத்து வாயில சாப்பிட்டுச்சா. ராஜேஷ் சொன்னாங்க இயேசுவின் நாமத்துக்காக கோடி நன்றி ஆண்டவர் செஞ்ச கிருபைக்காக. அப்புறம் இன்னொரு பேஷண்ட் ஒன்று டயாலிசிஸ் பேஷண்ட் பிழைக்காத இறந்துருன்னு சொல்லிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நான் திடீர்னு வாண்டடா உள்ள இருந்தவா ஐசிக்கு போனா அந்த பேஷண்ட் சீரியஸ் ஆகுது, கொஞ்சம் வந்து தொட்டு தூக்கு அப்படின்னு. கடவுளே நீ தான்ப்பா தூக்குறீங்க, நான் இல்லை சாமின்னு சொல்லி தூக்கி டயாலிசிஸ்க்கு சிட் பண்ணி அந்த பேஷண்ட் ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். டயாலிசிஸ் முடிஞ்சு இந்த பேஷண்ட் கண்ணை திறந்து பேசணும், பார்க்கணும் ஆண்டவரே, சாட்சியா நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்லி விசுவாசமா ஜெபம் பண்ணு, கிறிஸ்துவ பொண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த பொண்ணு ஒடியாத அவர் கண்ணை திறந்து பார்த்து பேசுன உடனே அம்மா எங்க வீட்டுக்காரர் பேசுறாரு அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் நம்ம சபையில இருக்கிறவங்க நல்லா ஜெபிக்க, துதிக்க, ராஜேஸ்வரங்களுக்கு விடுதலையாக நம்ம எழுப்பி ஜெபிக்க, ஒவ்வொருத்தரும் நீங்க முன்வரும்படியா ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. சோத்ரப்பா திருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீயும் மீண்டுமாய் சாட்சியாக நிற்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிப்ரவரி 24ஆம் தேதி பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே. அன்னைக்கு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு, சண்டை 2 பேருக்குமே. மறுநாள் நரேஷ் அண்ணான்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு அண்ணாவை தங்க வச்சுருந்தோம். அந்த அண்ணன்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இவர் என் அம்மா வீட்டை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக பேசினாங்க. எப்படின்னா இல்லாதப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி. அது எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு கொஞ்ச நாளாவே ரொம்ப பொறுமையாக இருந்துட்டு இருக்கேன். அது என்னால் தாங்கவே முடியல, அனுதினமும் அதே மாதிரி பேசுறது. அதனால அந்த அண்ணன்கிட்ட நான் ஃபோனில் சொல்லிட்டு தான் என் மாமியார் கேட்டுட்டு, என் மாமியார் இது வந்து மருமக மாமியாருக்காக நான் அந்த சாட்சியை நான் சொல்ல வரேன்.
என் மாமியார் அன்னிலேருந்து என்னை ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, அவதூறான வார்த்தைகளனால பேசியிருக்காங்க. அதுவும் அந்த அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிடுச்சு. என் மனசே கேட்கல. ஏன்னா நான் அவங்கள போய் நான் திரும்ப ஒரு வார்த்தை கூட நான் அவங்கள நான் கேட்கவே இல்லை. நான் ஸ்தோத்திரம் மட்டும்தான் பண்ணேன். என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், என்ன இந்த மாதிரிலாம் பேசினேன். தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். நான் எதையுமே அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார். அன்னைக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களை வார்த்தைகளை வந்து மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் அங்கே அடிப்படுன்றதுக்காக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்போ என் வீட்டுக்காரர்கிட்ட கூப்பிட்டு போய் சொன்னேன், இப்படியெல்லாம் என்ன பேசுறாங்க, நான் உங்களுக்கு உண்மையாக தானே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது அன்னிலேருந்து பிப்ரவரி 2ஆம் மாசத்துலேருந்து 7ஆம் மாசம் இவர் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன வரைக்குமே அவங்க கிட்ட நான் பேசவே இல்லை. எங்கள் சண்டை வந்து வாய்க்கு நான் ரொம்ப வாயாடுவேன். 2 பேருமே சண்டை போட்டுக்கினாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் தான் நாங்கள் பேசாதையே இருப்போம். அப்புறமா பேசிடுவோம். எங்கள் வீட்டுக்கார கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கதைக்கெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் நான் 2ஆம் மாசத்துலேருந்து இந்த 7ஆம் மாசம் வரைக்கும் நான் அவங்க கிட்ட நான் பேசவே இல்லை. அவங்க முகத்தை கூட நான் திரும்பி பார்க்கல. ஆனால் நான் ஊழியத்துக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. அதனால நான் முடங்கி போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டேன். ஏன்னா நான் சாட்சியாக வாழணும் இல்லையா, அநேகருக்கு அப்போ தான் நான் போய் சொல்ல முடியும்னு சொல்லி. அப்போ 4 நாட்கள் ஆகவே என்னால் முடியல. ஏசப்பா திரும்ப திரும்ப ஆண்டவர் எல்லாம் ஃபோனு டிவி ஊழியக்காரங்க நிமித்தமா என்கிட்ட பேசிட்டே இருக்காரு, நீ வந்து பேசணும், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. என்னால் முடியாது ஏசப்பா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் எந்த தப்புமே செய்யல, என்னையே இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க, என்னால் அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி நான் பல நாட்கள் அப்படியே நான் வாரம் கடந்து போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை விடுற மாதிரியே இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க, என்னால் போய் பேச முடியல, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னபோது ஐயா வந்திருந்தார் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என் மாமியார் தன்னாலே என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு யாருமே அந்த அளவுக்கு அந்நியமாக இருக்க மாட்டாங்க. மாமியார் மருமகள் அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம். கர்த்தரால மாத்திரம் தான், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம உதவி கேட்கும்போது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் நம்ம கேட்சுகிற தேவனாக இருக்கிறாரு. இன்னொரு சாட்சியை வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க வந்திருந்தாங்க. அந்த பாப்பா வந்து என் குட்டி பாப்பா வயசு. அந்த பாப்பா ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, இறந்துரும்னு சொல்லி ஐசியூ வார்டில் பேபி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. இந்த தம்பி வந்து சொல்லும் பொழுது வர்ஷிப் பண்ணும்போது சொல்லும் போது அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் உங்கள் மத்தியில் அவங்க சொல்லணும், நான் சொல்கிறேன். பிள்ளைக்கு வந்து 5 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இதயத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் வந்து இப்படியே வந்துட்டு இருந்ததுனால குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு ஃபோன் வருது, அடுத்த ராத்திரியில் ஃபோன் வருது. அப்போ நான் வந்து யார் எப்போ எந்த டைமுக்கு சொன்னாலும் நான் ஏற்று ப்ரேயர் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. அப்போ நான் ப்ரேயர் பண்ண அண்ணன் சொன்னோன்னே நான் அந்த ப்ரேயரில் இருந்து ஃபாஸ்டிங் போட்டேன். மறுநாள் பாப்பாவுக்கு 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கு இந்த உடம்பெல்லாம் அங்கங்கே 5 ஆப்ரேஷன். இன்னொரு டைம் வந்தால் அவங்க எல்லார் எதிர்க்கும் நான் காட்ட சொல்கிறேன், அதை அவங்கள விலாவரியாக சொல்கிறேன். அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், ஃபாஸ்டிங் போட்டேன். நானும் என் வீட்டுக்காரன் நான் ஒரு வேலைக்கு போய் ஃபாஸ்டிங் போட்டார். நான் இப்போ வேலைக்கு போகிறேன், அப்போ வேலைக்கு போக மாட்டேன். யார் எந்த குறிப்பு சொன்னாலும் அதுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அந்த குழந்தைக்காக நான் ப்ரேயர் பண்ணும்பொழுது குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை மறிச்சிடும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரு இது மாதிரி எனக்கு காட்டினாரு. அப்போ நான் ஜெபிச்சேன், என்ன நடந்தாலும் திரும்ப அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்ன நடந்தாலும் நீங்கள் உங்களை தைரியப்படுத்திக்கணும், கர்த்தர்கிட்ட நீங்கள் உதவி கேட்கணும், தைரியப்படுறதுக்காக உதவி கேட்கணும்னு சொல்லிட்டேன். திரும்ப மறுபடியும் ஒரு கரம், ஆணி பாய்ந்த கரம் அந்த பிள்ளைய நான் தொடுறத நான் ஜெபிக்கும் போது அதை நான் என் கண்ணால நான் பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் பிள்ளைகிட்ட வந்து அந்த கரம் தொடுது. அப்போ நான் மறைச்சு வந்தானே நான் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுது, இது என்ன கரம் தொடுது என்னன்னு எனக்கு புரியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது இவங்க வேலைமலை இருந்து அந்த ஏஞ்சல் டிவியில் ஜெபிக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த அம்மா பேர் தெரியல எனக்கு, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு இவர். அந்த பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது இதை பரலோகத்திலிருந்து ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு கட்டளை எடுக்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அம்மா, பாஸ்டர் அம்மா. அப்போ ஆண்டவர் வந்து அந்த கரத்தை தொடுறாரு. அடுத்த செகண்ட் அங்க வந்து இவருக்கு போன் வந்துருக்கு. நான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், இந்நாள் வரைக்கும் அந்த பிள்ளைய பாதுகாத்து வர்றாரு. கர்த்தர் ஒரு சேதமின்றி பாதுகாத்து வர்றாரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம அடுத்தவங்களுக்காக தம்பி சொன்ன மாதிரி பாரத்தோட நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். என் வாழ்க்கையில நிறைய சாட்சி, நிறைய ஆண்டவர் என் வாழ்க்கையில நடத்தி வந்த விதங்கள். என் வீட்டுக்காரு ஜெபிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஒரு ஒஸ்டான கேரக்டர். இப்படிப்பட்ட ஆம்பளை எல்லாம் யாருக்கும் வீட்டுக்காரன் அமையக்கூடாது இப்படி நானும் எல்லாருக்கும் அமைதியாக இருக்கிறாரு தெரியும். அந்த அளவுக்கு ஒஸ்டா இருந்த மனுஷன் இன்னைக்கு ஐயா கூட போறாரு ஊழியத்துக்கு. ஒரு அது நான் சொல்லி ஆகணும், அது பெருமைக்காகலாம் இல்லை, என் தேவ நாம மகிமைக்கு. ஊழியர் ஹென்றி பாஸ்டர் அன்னைக்கு வந்தாங்க அமாவாசை ப்ரேயருக்கு. அவங்க வந்து பாஸ்டர்லாம் ப்ரேயர் வச்சுருக்காங்க.
என் கணவருக்கு உண்மையாக சொல்ற தகுதி இல்லை. ஆனா ரத்தத்தினால கழுவப்பட்டவர் தான். நான் அதுக்குரிய தகுதி இல்லை. பாஸ்டர் மீட்டிங்ல முன்னாடி போய் அவரை உட்கார வச்சு ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவரை கனம் பண்ணுனாங்க. எனக்கு அன்னைக்கு ரொம்ப அது வந்து சொல்லும் போது நான் பாத்தீங்களா அவ்வளோ நேரம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நான் பல நாட்களுக்கு முன்பாக இதை நான் ஜெபிச்சேன். நம்ம ஜெபிச்சு நம்ம மறந்துடுவோம். அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நீ ஜெபிக்கிற காரியத்தை கூட நீங்க மறந்துடுவீங்க. ஆனா ஞாபகம் வச்சு ஆண்டவர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. உண்மையாவே என் வீட்டுக்காரர் இன்னைக்கு இவ்வளவு தாழ்மையா நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஐயாவுக்கு போய் கிண்டல் பண்ணி சிரிக்கிறேன். ஐயாவுக்கு ஒவ்வொரு வேலையை செய்யும் போதெல்லாம் அப்படி தாழ்மையை நான் எல்லாருக்கும் வேலை செய்வேன், ரொம்ப பணிவா இருப்பேன் எல்லார்கிட்டயுமே. ஆனா என்ன சொல்றாரு நீ அப்படியெல்லாம் இருக்காது, உன்னை ஒரு மாதிரி ஏமாளி மாதிரி நினைப்பாங்க அப்படின்னுட்டு. ஆனா இன்னைக்கு அவர் பணிவிட செய்யும் பொழுது வந்த ஊழியக்காரங்க அவர் சாப்பாடு அந்த தட்டு வாங்குறாரு, அவங்க சாப்பிட்ட தட்டுலாம் இதெல்லாம் வந்து ஒரு சாட்சிக்காக சொல்றேன். இப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு. என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அவர் மாத்திரம் அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். சாட்சியாக இருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நேற்றுக்கு வந்து வண்டி சர்வீஸ் விட்டுருந்தேன். அப்போ நேற்று ஈவினிங் எனக்கு வண்டி வந்துச்சு. இன்னைக்கு காலையில் வண்டி எடுக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. வந்துட்டு அம்மா நாங்கள் வந்து இந்த பெரிய ஒரு ஸ்டாச்சுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கேட்க வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் வந்து கிறிஸ்டியனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து நான் ஏன் இப்படி சொன்னேன், நம்ம ஏசப்பாவை பற்றி தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அம்மா அப்படி போய் அந்த மேம் ஒரு நிமிஷம் இருங்க, ஏசப்பா தான் உண்மையான கடவுள், ஏசப்பாவை ஏற்றுக்கோங்க, ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க வந்து சரிம்மா ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட்டாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நான் அப்போ கேட்ட வந்து கொஞ்சம் சுகர் இருக்குது மேம், உங்களுக்கு வேணா கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒரு கவரில் ஃபுல்லாக சுகர் கொட்டி அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பரவூர் அந்த டோல்லாம் தாண்டிட்டேன். பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு பிடிச்சா ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னே தெரியல. ஏசப்பா சொல்கிறாங்க மெல்லமாக போங்க. நான் ரொம்ப பிரேக்கு பிடிக்கிற ஃப்ரண்ட் பிரேக்கு ஒர்க் ஆகலை. சரி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட்டு மெக்கானிக் ஷெட்டில் நிறுத்து அப்படின்னு. இல்லை ஏசப்பா டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஏற்கனவே நான் போனோம் அப்படின்னு. இல்லை எங்கேயாவது போ அப்படின்றாங்க. சரி நான் என்ன பண்ணேன், அந்த நடக்க கூட இன்னும் எனக்கு நிற்கல. அப்புறம் போய் அங்கே நின்று பார்க்குறேன். ஃப்ரண்ட்டில் நேற்று அந்த ஸ்க்ரூவே போடவே இல்லை. ஃப்ரண்ட் பிரேக்கோட அந்த பார்ட்ஸோட ஃபுல் அந்த பிரேக்கோட ஸ்க்ரூ சுத்தமாகவே போடல மெக்கானிக். அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்க்காமே அப்படியே வந்திருக்கேன். நான் ஏதாவது ஒன்று ஆகிருக்கோம். அது ஏசப்பா நான் பத்திரமா கொண்டு அதுக்காக நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். தம்பி இப்போ ஜெபிக்கும் போது வர்ஷிப்ல தம்பி பக்கத்துல ஒரு 3 டிவி தெரியுது. அந்த 3 டிவி நான் கண்ணை மூடுறேன், கண்ணை திறக்கிறேன். எனக்கு அப்போ கூட என்னால பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு வெளிச்சம். ஏசப்பா நம்ம சபைக்கு டிவி திறக்கிறாரு. கோடி நன்றி ஜெபம் பண்ணி. ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. புதிய புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் படியாக உன்னை அதிசயங்களை காண செய்வேன் ஆண்டவர். நமக்கு எல்லாருக்கும் தான் இது. நான் எடுத்துக்கிட்டா எனக்கு, நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்று ஜெபத்துக்கு ஒரு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அவங்க லேட்டாக வர சொன்னாங்க. எங்களால் போக முடியாதுன்னு சொல்லிட்டோம். மீஞ்சூர் வரைக்கும் வரணும்னு சொல்லி அவங்க லேட்டாக வர சொன்னாங்க. அதனால் எங்களால் போக முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ஒரு சில வீடுகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா திரும்ப செஞ்சார். நாங்கள் போயிருந்தோம். ஏன் அந்த வீட்டுக்கு போனோம்லாம் தெரியாது. ஆனால் ஒரு வீட்டுக்கு போனோம், லேட்டாக போனப்போ அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்கிட்ட பேசும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நான் என் பிள்ளைய திட்டேன், என் மகனை திட்டேன், தப்பா திட்டேன், என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவங்கள்ட்ட சாரி கேட்கவும் எனக்கு ஈகோவாக இருக்குது. என்னுடைய நான் வந்து அவங்க அம்மா, அவனை வந்து நான் சாரி கேட்டேன்னா நான் வந்து தாழ்ந்து போயிடுவேன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சில காரியங்கள் பேசினோடனே அந்த பிள்ளை அந்த தூங்கிட்டு இருந்தான் எழுப்பி கூப்பிட்டு வந்து என் முன்னாடி உன்னை கட்டி பிடிச்சி சாரிடா என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு, அப்பா உங்களை அவன் அப்பா தான் கூப்பிட்டு வந்தார்,
நீங்க வரலைன்னா நான் திருவிருந்து எடுத்திருக்க மாட்டேன், குற்ற உணர்வோடு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்லிச்சு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் கட்டாயம் நம்ம கூட இருக்கிறார். ஒரு காரியமும் நம்மள சும்மா எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டார், சும்மா காரியங்கள் செய்ய மாட்டார். அல்லேலூயா. நான் என் அக்கா பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா நீ பார்க்கறதுக்கு ஏதோ லூஸ் மாதிரி போகிறோம், லூஸ் மாதிரி வரோம் நினச்சிட்டு இருக்கிற, ஏதோ போகிறோம், அப்பா தேவையில்லாமல் போகிறாரு, அங்கே போடுறாரு இங்கே போடுறாரு நினச்சிட்டு இருக்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கு. காரணம் இல்லாமல் எங்கேயுமே கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டார். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் காரணம் இல்லாமல் உங்களை கூப்பிட்டு வரல. உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல அநேக குடும்பங்கள்ல நம்ம ஜெபம் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் உங்க வீட்டுல மாசத்துல ஒரு வாட்டியாவது நம்ம ஊழியக்காரங்க கால் படணும். அல்லேலூயா. தேவ பிள்ளையுடைய பாதம் படணும். அல்லேலூயா. அங்க அந்த பலிபீடத்துல அவங்க என்ன பண்ணணும், தூபத்தை காட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க கொண்டு வர பலியை கொண்டு போறது யாருன்னு சொன்னா ஊழியக்காரங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல தேவ ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா சுத்த ஸ்தலம் இருக்கும், பிரகாரம்னு ஒண்ணு இருக்கும். இப்போ இந்து கோயில பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அதுல எல்லாருமே பிரகாரத்துல தான் நிற்பாங்க. ஊழியக்காரங்க பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாங்க. ஆசாரியர், பிரதான ஆசாரியர் மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவார். எதுக்கு போவாருன்னு சொன்னா காரணம் இல்லாம போக மாட்டாரு. நீங்க கொண்டு வருகிற பலியை அவங்க அந்த ரத்தத்தை பிடிச்சி அந்த பலிபீடத்துல என்ன பண்ணுவாங்க, தகனம் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை மாத்திரம் எடுத்துட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தெளிப்பாங்க, அது மேல தெளிப்பாங்க. அப்போதான் உங்க பாவம் நிவர்த்தி ஆகும். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் அப்பயே ஆண்டவர் கொடுத்திருந்தார். இன்னைக்கு நாங்க வந்து அல்லேலூயா உங்க வீட்டுல பலி என்ன பண்ணுவோம், தகனம் விடும்படியாக மாசத்துல ஒரு வாட்டியாவது உங்க வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. பாஸ்டர் வரலாம் நினைக்காதீங்க, நீங்க கூப்பிட்டா கட்டாயம் நாங்க வருவோம். அல்லேலூயா. நீங்க கூப்பிடனால வருவோம், ஆனா நீங்க கூப்பிட்டா கட்டாயம் வருவோம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பெதஸ்தாவுக்குள்ள கால் வைக்கிற நீங்க கட்டாயம் நல்லா வாழணும். எங்க போறீங்கன்னு கேட்டா பெதஸ்தாவுக்கு போறோம்னா அந்த பெதஸ்தானா ஒரு பேர் இருக்கு. அல்லேலூயா. அது குணமாக்கும் இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை செய்யற இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் அடுத்த மாசம்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. அல்லேலூயா. இப்போ நம்ம வர மாசத்துக்குள்ள அந்த ஷெட்டு போடணும். ஏன்னா இடம் பத்தல, அங்க மாத்தணும்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஏவரணும், அதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1,30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க ஷெட்டு போடுறதுக்கு. நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம். நீங்க கொடுங்கன்னு சொல்லல, ஆனா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகர் இதுக்கு உதவி செய்யறாங்க. அல்லேலூயா. நாங்களும் பிரயாசப்பட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காரியத்துக்காக. இன்னும் நிறைய காரியங்கள். நம்ம பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பணும். நம்ம பிள்ளைகளை எல்லாம் சண்டே கிளாஸ்க்கு அனுப்பணும். கீழே இவங்களெல்லாம் அனுப்பிட்டாக்கா நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணுவீங்க, பிரசங்கம் கேட்பீங்க. இவங்களை பார்த்துக்கிறதுக்கு டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஹிந்தி சொல்லி கொடுக்குற டீச்சர் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட விட்டு அவங்க ஏதாவது பேசுவாங்க, இவங்க ஏதாவது பேசுவாங்க. அவங்க பாட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயா ஆராதிக்கலாம். அதுக்கெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதனால நம்ம அதுக்கு ஒரு பெரிய ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும். அதுல எல்லாமே வந்துடும். 2 மைக் வரும். இங்க ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன். 18,000 ரூபாய் அந்த அதோட விலை. அதை வாங்கணும். அடுத்த மாதம் கட்டாயம் வாங்கிடணும். வாங்கிட்டு நம்ம சண்டே கிளாஸுக்கு கீழே அனுப்பிச்சிடணும் பிள்ளைகளை. நம்ம நிம்மதியை ஆராதிக்கலாம். இன்னும் இடம் பத்தாது. ஏன்னா வரன்னு சொல்லி இருக்கிறவங்க இன்னும் வரல. இந்த வாரமே ஒரு 2-3 குடும்பத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம், வரல. ஆனால் வருவாங்க கட்டாயம். அவங்களாம் வந்துட்டா இடம் பத்தாது. அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை கீழே அனுப்பிட்டோம்னா நமக்கு இந்த இடம் போதுமானது. ஆனால் பக்கத்தில் ஷெட்டு போடணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் உங்க வீட்டில் ஜெபம் பண்ணணும். அது டேட்டு முடிஞ்ச உடனே நீங்க எந்த தேதியில வரணும்னு சொல்றீங்களோ, வெள்ளிக்கிழமை தவிர, அல்லேலூயா, வெள்ளிக்கிழமை தவிர மீதி எந்த நாட்கள்ல நீங்க எங்களை கூப்பிட்டாலும் நாங்க கட்டாயம் என்ன பண்ணுவோம், வருவோம் உங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. நாங்க சபையாராய் வருவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய கூட்டமா வருவோம். வந்தனா நீங்களே பயப்படுவீங்க. அப்படி வருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கேற்ற வழிவாசலை திறந்துகிட்டு இருக்கிறாரு. எப்படியும் ஒரு 10 பேராவது வந்து இறங்குவோம். அல்லேலூயா. நீங்க சாப்பாடு கொடுக்கலாலும் பரவாயில்ல, நாங்க வர வழியில சாப்பிட்டுப்போம். அல்லேலூயா. ஆனா வருவோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தைக்கு நேரா போவோம். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா. அப்படியே கரங்களை மாத்திரம் உயர்த்தி தம்பி சதீஷ்க்கு
கர்த்தர் நல்ல சுகத்தை தரணும். அல்லேலூயா. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு விபத்து. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு அந்த பலவீனங்கள் மாறுபடியாக கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உயிர்த்த இந்த வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, எங்க ஆண்டவரே அப்பா, ஊழியக்கார பிள்ளையை கர்த்தர் இப்பொழுது தொடுவீராக. ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவரே அப்பா அந்த விபத்துக்குள்ள கொண்டு போன ஆவி இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாகட்டும். ஆண்டவரே இந்த சபைக்குள்ள கால் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா இன்னைக்கு கூட ஜெபிக்க வச்சிங்கப்பா. ஆண்டவரே மகளுக்காக இவ்வளவு தூரத்துல இருந்து வர பிள்ளைய அப்பா எங்க ஜெபத்திலேயே நீங்க ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைக்கு ஆண்டவரை இருந்த ஆண்டவரை போராட்டத்தை மாத்தி என் பிள்ளைய கொண்டு வந்தீங்க. அது போல எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். நீங்க பேசுங்க, உங்க நாமத்துல வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் நல்லவர். புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாசம் அதிசயத்தின் மாதம். அல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வார். நீ மாத்திரம் அந்த காரியத்தை பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னா, அல்லேலூயா, நீ மாத்திரம் அந்த காரியத்தை பிடிச்சி கேட்பேன்னு சொன்னா ஆண்டவர் கட்டாயம் உனக்கு அந்த காரியத்தை செய்வார். ஒரு தாயார் ஸ்தோத்திரம் இப்படியாய் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். என்னன்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு ஊழியக்காரர் நிறைய பிள்ளைகளை அந்த காலத்தில் ரொம்ப குழந்தைங்களாம் கஷ்டப்படுவாங்க, படிக்க முடியாமல், படிக்க வசதி இல்லாமல். அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் ஒரு 100 பிள்ளைகள்கிட்ட ஒரு வீட்டில் கொண்டு வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு முறை ஆகாரம் எதுவுமே இல்லை, எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாராம், பிள்ளைகளெல்லாம் லைனாக உட்கார வச்சு ஜோம் பண்ண சொல்லு, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாராம். அப்போது இவங்க போய் உட்காந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவர் சொன்னாராம், ஒரு அதிசயம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கே போயிட்டு இந்த பாடல் தான், வாருமையா போதகரே வந்து மீடம் தங்கீரும், சேருமையா என் பந்தியில் சிறியவரா எங்களிடம், வாருமையா போதகரே வந்த மேடம் தங்கீரும். இந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் கிடையாது. ஆனா பாஸ்டர் மட்டும், என் ஆண்டவர் கட்டாயம் என் பிள்ளைகளை பசியோடு விட மாட்டாரு, அங்க பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆண்டவர் ஆதாரம் கொடுப்பார்னு சொல்லி அந்த பாடலை பாடி முடிக்கும் போது, அப்போ உருவான பாடல் தான். அவருக்கு ஒரு ராகம் வந்து இந்த பாடலை பாடி இருக்கிறாங்க. பாடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வேன் வந்து வீட்டு வாசலில் நின்று பாலையும் பிரெட்டும், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டி போகாது, இந்த வண்டி போய் சேர்றதுக்குள்ளே பால்லாம் கெட்டு போயிடும், அதனால கொஞ்சம் பாலும் பிரெட்டும் இருக்குது, நீங்கள் இதை வச்சுப்பீங்களான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் இறக்கி வச்சாங்களாம். இவங்க வச்சுருந்தா கூட கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேனாக பால் எடுத்துகிட்டு வந்து இறக்கி பெரிய பாக்ஸாக பிரெட் எடுத்துகிட்டு வந்து பிரெட்டும் வெண்ணையை வச்சு கொடுத்தாங்களாம். அந்த பிள்ளைங்க திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய சாட்சி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் அதிசயத்தை பார்ப்பீங்க. நீங்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும், அந்த வார்த்தையை பிடிக்கணும். எனக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நிலமா, கல்லுள்ள நிலமா, முள்ளுள்ள நிலமா, பாதையில் இருக்கிற இடமா. நீங்க நல்ல நிலமா இருந்தா அந்த வார்த்தை 100 மடங்கு கட்டாயம் உங்களுக்கு பலனை தரும். நீங்க நல்ல நிலமா இருந்தா கட்டாயம் ஆண்டவர் உங்களை பலனை கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வார்த்தை, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 59வது வசனம். அல்லேலூயா. இது நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிங்க. உபாகமம் 28. நீங்காத பெரிய வாதைகளாலும்
நீங்காத கொடிய ரோகங்களானாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் பாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடப்பீங்கன்னு சொன்னாக்கா நீ இதுவரை பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்ப்ப. அல்லேலூயா. வாதை எகிப்து தேசத்துல ஆண்டவர் இந்த வாதைகளை சொன்னார். ஆனா உன்னை அதிசயங்களை காண செய்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வார்த்தையை பிடிப்பேன்னு சொன்னாக்கா அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. யாத்ராகமம் 34:10. இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆமென். யாருக்கு செய்யாததை நான் செய்வேன். அல்லேலூயா. யாருக்கு செய்யாததை நமக்கு செய்வார் ஆண்டவர். யாருக்கு செய்யாத அதிசயமான காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அநேக அற்புதங்களை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதோ நடக்காதது போல இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய அசைவு உண்டாயிட்டு இருக்கு. இந்த பெதஸ்தா திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய அசைவு உண்டாயிட்டு இருக்கு. நமக்கு தெரியல அது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். வர பிள்ளைங்கள்லாம் கார்ல வரணும் ஆண்டவர். என் பிள்ளைங்கள்லாம் எப்படி வரணும்னா கார்ல வரணும். அப்போ கார்ல வரணும்னா கார் நிறுத்த ஆண்டவர் இடத்தை தரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம சபையை மாத்த போறாரு. நான் ஜெபமே எப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த பெதஸ்தாவுக்குள்ள கால் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கார்ல வந்து இறங்கணும்ப்பா. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத போல நீங்க வரலாம், இன்னைக்கு சாதாரணமா வரலாம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லி யோசிச்சு வரலாம். ஆனா இதற்குள்ள கால் வைக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் உங்களை அப்படி மாற்றுவார். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் யாருக்கும் செய்யாத அதிசயமான காரியத்தை, எந்த ஜாதிகளின் இடத்திலும் நான் செய்யாத அதிசயமான காரியத்தை உனக்கு செய்வேன். அல்லேலூயா. நீ இதுவரை கேள்விப்பட்டே இருக்க மாட்டேன், அப்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு செய்ய போறாரு. உன் பிள்ளைங்க பிசினஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்துல அற்புதம் நடக்கும். நீ கடன் வாங்கிட்டு இருக்கிற, ஆனா நீ கடனை கொடுப்ப அநேகருக்கு. அல்லேலூயா. அப்படி உன் கரத்தை ஆசீர்வதிப்பாரு. உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலையில சமாதானம் இருக்கும். இப்ப பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுத்து உன்னை சாட்சி சொல்லும் போது நான் அங்க இருந்தேன். அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு தேசத்துல என்ன பண்ணுவாங்களாம், அந்த தேசம் வந்து மக்களால் ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையின் பேர் அதிசயம். அந்த பறவை தான் அந்த தேசத்தினுடைய அரசனை தேர்ந்தெடுக்கிற பறவை. அந்த நாட்டுல ராஜா இருக்கிற வரைக்கும் இருப்பாரு. அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த பறவை என்ன பண்ணுவாங்கன்னா தேசத்துல இருந்து வெளியில விடுவாங்க. அந்த பறவை யார் தலையில போய் உட்காருதோ அவங்க தான் தேசத்துடைய ராஜா. அது யார வேணா இருக்கட்டும், ஆனா அந்த பறவை போய் யார் மேல உட்காருதோ அவங்க தான் அந்த தேசத்துக்கு ராஜா. ஒரு முறை அந்த தேசத்தினுடைய ராஜா இறந்து போயிட்டாரு. அந்த அதிசயமான பறவையை கொண்டு வந்து வெளியில விடுறாங்க. அந்த பறவை பறந்து போகும்போது எல்லாரும் அதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அடிமையின் தலையில போய் அந்த பறவை உட்காந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்க, அவரை கூப்பிட்டு அவரை ராஜாவா மாத்துறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா தோல் உடை போட்டுட்டு இருக்கிறாரு. பறவைகளுடைய அந்த கூடு இருந்து எடுத்து அதை தான் வந்து தலைக்கு தலப்பாவா வச்சுக்கிட்டு தோல் உடை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவர் அடிமைனா நான் சொல்றது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அல்லேலூயா. நடந்த உண்மை சம்பவம். அல்லேலூயா. அந்த தேசத்துல அவர் அப்படி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரா, அரண்மனை பக்கத்துல அவர் குடிசை மாதிரி ஒரு குடிசை போட சொன்னாராம். இவருடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அந்த குடிசைக்குள்ள பாதுகாப்பா வச்சாராம். அப்போ அந்த அரண்மனையில இருக்கிற எல்லா அதிகாரிகளும் கேட்டாங்களாம், ஐயா நீங்க தான் இப்போ பெரிய அரசன் ஆயிட்டீங்க, நீங்க அடிமை கிடையாது, ஏன் இந்த குடிசையை போட சொல்றீங்க, ஏன் உங்க பொருட்கள்லாம் பத்திரமா வைக்க சொல்றீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாரா, நான் இருந்தது அப்படிதான் இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி வந்துட்டேன்றதுனால அதை நான் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு இதை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிமையா இருந்தேன்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணணும், நினைவுக்கு வரணும். அதனால இந்த குடிசையை போடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னாராம். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா நாளைக்கு நல்லா ஆயிட்டோம்னால இதை என்ன பண்ணணும், நாங்க இங்கிருந்து வந்தோம்னு சொல்லி நினைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18-19. அல்லேலூயா. யாத்ராகமம் நியாயாதிபதிகள் 13-18. நியாயாதிபதிகள் எடுங்க. 13-18-19. என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன?
என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அதனாலதான் உனக்கு அதிசயத்தை செய்வன் ஆண்டவர் சொல்றார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:9. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் நாமமே அதிசயமானவர். உனக்கு கட்டாய அதிசயத்தை செய்வார். நீ இதுவரை பார்த்தது இல்ல ஒரு பெரிய மிராக்களை ஆண்டவர் உண்டாக்குவார். ஏன் அவர் அப்படி செய்யணும்னு சொன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்திட்டு வரும்போது வனாந்தரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு வழியை உண்டாக்கினார். அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்தார். அவர் அதிசயங்களை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதங்களை செய்தவர். வனாந்தரத்துல இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஏசி இருக்கு, ஆனா ஒன்னும் தெரியல, வெந்து போகுது. அல்லேலூயா. இதுக்கே இவ்வளவு கஷ்டம்னா வனாந்தரத்துல அவங்க நடந்து போறாங்க. வனாந்தரத்துல 30 லட்சம் பேர் நடந்து போறாங்க. தண்ணி இல்லாத இடம். ஆனா அந்த இடத்துல யாரு இருந்தான்னு சொன்னா தேவன் இருந்தார். அல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மேகம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நிழல் அவங்க மேல இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்க அந்த வெயில் அவங்களை சேதப்படுத்தாதபடி என்னாச்சா, அந்த மேகம் அவங்களை மறைச்சுக்கிட்டு வந்துச்சு. அல்லேலூயா. இரவுல அக்கினி மதிலாய் ஆண்டவர் இருந்த ஒரு வெளிச்சத்தை தந்தார். வனாந்தரத்துல கரண்டே இல்ல. அப்ப அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க? ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் வெளிச்சமா இருந்தார். அப்படிதான் அவர் நடத்தினார். அல்லேலூயா. அப்படிதான் அவர் நடத்தினார். அல்லேலூயா. இப்போ இந்த அதிசயமானவர் தான் நம்மளோடு கூட இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் அதிசயம். அல்லேலூயா. நான் அதிசயமானவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நீங்க நம்ப வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, அவர் அதிசயமானவர். அதனால எனக்கு கட்டாயம் என்ன பண்ணுவாரு? என்னை அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமென். அவர் என்ன பண்ணணுமா? பாடி கீர்த்தனம் பண்ணி அவர் அதிசயங்களை என்ன பண்ணணும்? தியானித்து பேசணும். அதிசயம் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வேன்னு சொன்னாரு. அப்ப அவர் யாரு? அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் என்ன பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணணும். அவரை பாடி துதிக்கணும். அவர் அதிசயங்களை வெளியில சொல்லணும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 2வது வசனம். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அதிசயத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. இதுலயும் அந்த காரியம் தான் இருக்கு. அவரை பாடி என்ன பண்ணணுமா? அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமென். அல்லேலூயா. அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவர் அதிசயங்களை தியானித்து பேசுங்க. அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:13. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துறப்பா. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆமென். அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நினைவு கூறுங்க. அல்லேலூயா. அதிலே 24 வாசிமா. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஆமென். அவர் அதிசயத்தை விவரித்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துறப்பா. கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். நீங்க ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதே யோபு 9:10 சொல்லுது. அதே வார்த்தை தான் சொல்லுது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படியாப்பட்டவர்? நீ யோசிக்க முடியாத செய்கிறவர். நீ இந்த வழியில போனா இப்படி நடு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யோசிப்ப. ஆனா நீ யோசிக்காத விதத்துல ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ யோசித்து பார்க்காத, நீ எண்ணி முடியாத அற்புதங்களை ஆண்டவர் உனக்கு செய்கிறவர். அவர்தான் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கட்டாயம் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். உன் வாழ்க்கையில கட்டாய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீ எண்ணி முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. சங்கீதம் 9:1. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய வசனம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். திருவந்துக்கு நேரா போனோம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன்.
ஆமென் ஹalleluya. அதே சங்கீதம் 26:6 சொல்லுது, இதே வசனம் தான் சொல்லுது, உன் அதிசயங்களை நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். சங்கீதம் 26:6. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை போதுமா, அதிசயங்களை விவரிக்க பண்ணுவேன். ஹalleluya. ஆண்டவருடைய அதிசயத்தை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஆண்டவருடைய அதிசயங்களை நம்ம விவரித்து சொல்றவங்களா இருக்கணும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:21 அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹalleluya. நீ ஆராய்ந்து முடியாத காரியங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. கர்த்தர் ஒரு அழகான நகரத்துல அவருடைய கிருபைகளை விளங்க பண்ணதுனால அவர் அதிசயம் செய்கிறவர். அதிசயத்தை கட்டாயம் செய்வார். நீ எதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறியோ அதுல ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். என் வாழ்க்கையில் இது நடக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறனா அதுல ஒரு அதிசயத்தை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். அந்த காரியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஏசாயாவின் புத்தகம் 25:1. ஹalleluya. ஏசாயா 25:1. ஆண்டவர் கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆமென் ஹalleluya. அவரை துதிங்க, அவர் அதிசயமானவைகளை செய்கிறவர். இந்த மாதத்துல கட்டாயம் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை நீ பார்ப்ப. ஹalleluya. இதுவரை இந்த 7 மாதங்கள் செய்யாத காரியத்தை ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல உன் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர். ஹalleluya. எந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த 7 மாதம் நடக்காதது கட்டாயம் இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் நடத்துவார். உன் நினைவுகளை அவர் பக்கம் திருப்பு, உன் சிந்தையெல்லாம் அவர் பக்கம் திரும்பட்டும். நீ எல்லாத்தையும் குறிச்சு யோசிச்சுட்டு இருக்காத, இது நடக்கல அது நடக்கல யோசிக்காத. ஆண்டவர் பக்கத்துல இருப்பேன்னு சொன்னா அவர் அதிசயத்தை செய்கிறவர். ஹalleluya. யார் என்ன வேணா உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்கட்டும், என்ன வேணா வரட்டும். ஹalleluya. தானியேலுக்கு வராததா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வராததா, ஆனா அந்த இடத்துல அவர்கள் நின்றதனால ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். ஹalleluya. அந்த தேசத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அவங்க அக்கினிக்குள்ள போனாங்க, அக்கினி என்ன பண்ணல, அவங்கள பட்சிக்கல. அவங்க தலை முடி கருகி போல, போட்டுட்டு இருந்த துணி என்ன ஆகல, அந்த அக்கினி சுமல் கூட வரல. ஹalleluya. அப்படி ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். இன்னைக்கு நீங்க தான் இருக்கிறீங்க. ஹalleluya. சொல்லுவீங்க, நான் அக்கினியில நடக்கிறேன் பிரதர், என் நிலைமை உனக்கு எப்படி தெரியும், நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் உனக்குள்ளே வந்தாருன்னு சொன்னா அந்த அக்கினி உன்னை ஒன்றும் பண்ணாது. ஹalleluya. அந்த அக்கினி உன்னை பட்சிக்காதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அதான் அதிசயத்தை செய்கிறவர். அவர்தான் அற்புதத்தை செய்கிறவர். செங்கடலுக்கு முன்பாக நடந்து போகிறார்கள். நம்ம போகும்போது செங்கடல் பிளந்து வழிய விடும். ஹalleluya. அக்கினி உன்மேல பற்றிக்காதபடி பாதுகாத்தவர், தண்ணீர் உன்மேல் புரளாதபடி பாதுகாப்பார். ஆனா உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வரும் பொழுதோ அதே தண்ணீரை வைத்து ஆண்டவர் அவர்களை முடங்கடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அதிசயம். ஹalleluya. அதுதான் அதிசயம். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனபோது கொள்ளை நோய் வந்தது. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்கினார். 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் ஜனங்களுக்கு அனுப்புகிறார். அதே நாட்டில் கோசேன் என்னும் ஒரு கிராமத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த தேசத்துல தான் இருக்கிறாங்க, எகிப்துல தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் பக்கத்து ஊரு. ஹalleluya. அந்த ஊர்ல கல்மழை வருது. இங்க இவங்களுக்கு என்ன வரல, கல்மழை வரல. அந்த ஊர்ல தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறுது. இவங்க இருக்கிற இடத்துல தண்ணீரா இருக்கிறது. அந்த ஊர்ல பேன் வருது, இந்த ஊர்ல ஒண்ணுமே வரல. அந்த ஊர்ல மழை, பெரிய பெரிய பாறைகள் மழையாய் பெய்கிறது. ஆனா இவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, ஒண்ணும் நடக்கல. ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், அதிசயத்தை செய்றவர் உன்னோடு இருப்பாருன்னா உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும், அது உன்னை சேதப்படுத்தாது. ஹalleluya. நீ அவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. இப்ப இருக்கிற காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இப்ப இருக்கிற சின்ன காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இதுல இருந்து தப்பிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு ஒரு பெரிய சொப்பனத்தை பார்க்கிறாரு. சொப்பனத்தை பார்த்த உடனே அடுத்து அவரை குழியில போடுறாங்க. சொப்பனம் எப்படின்னு சொன்னா, எல்லாரும் என்னை வணங்குவாங்கன்னு சொப்பனம். எல்லாரும் தாய் தகப்பனும் என் காலில் விழுந்து வணங்குவாங்கன்னு சொப்பனம். ஆனா பார்த்த கொஞ்ச நாள்ல அவர் என்ன பண்றாங்க, குழியில போட்டாங்க. கூட பிறந்த பிறப்புகளை குழியில போட்டு என்ன பண்றாங்க, அந்நிய தேசத்துக்கு அடிமையா வைக்கிறாங்க. போற இடத்துல பிரச்சனை, அல்லேலூயா, போராட்டம். ஆனா சொப்பனம் பெருசு. ஆனா ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால அங்க சொல்றாங்க, பார்வோன் போர்த்திபார் சொல்றான், உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, வாய்க்க பண்ணுது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 29:14. அற்புதமும் அதிசயமுமான ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். கட்டாயம் அதிசயத்தை செய்வார். நம்பர் உங்க பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். முகத்தை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் சிரிங்க, அல்லேலூயா. உங்க வேதனை எல்லாம் எடுத்து ஓரமா போடுங்க. அப்பா வீட்டுக்கு வந்துக்கிறேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லு, அப்பா உனக்கு அதிசயம் செய்வார். உன் வேதனை நீங்கும், உன் வேதனை நீங்கும், அல்லேலூயா. உன் கண்ணீர் மாறும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இருக்கிற சோர்வை பார்க்காத, கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார், அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 32:17. ஆண்டவர் உன்னை இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதிசயமான காரியம், அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கட்டாயம் உனக்கு அதிசயத்தை செய்வார். கட்டாயம் உனக்கு அதிசயத்தை செய்வார். நீ நம்புனா செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வேன்னு சொன்னீங்க, ஆண்டவர் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நிற்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோவேல் 2:30. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயம் அதிசயத்தை உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அதிசயமாய் உங்களை நடத்துவார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், இப்போ இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களை அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். மத்தேயு புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ? போதுமா? அவர் அநேக அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாய் வாழ்ந்த போது அவர் செய்த அற்புதங்களை எழுதி இருக்கணும்னு சொன்னா பூமி கொள்ளாதான். அவ்வளவு அதிசயங்களை செய்தார், அவ்வளவு அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவர் அந்த அதிசயங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் முதல் செய்த அற்புதம் சொன்னா, கானானூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அவரை அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார்னு இருக்கு. இயேசுவை அங்க அழைக்கப்பட்டிருந்தார். அதனால அந்த வீட்டுல குறைவுகளை ஆண்டவர் மாற்றி அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஆண்டவரை அழைச்சிக்கிட்டு போவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த காலத்துல இப்ப எப்படி பிரியாணியோ, அப்போ அந்த காலத்துல அந்த மாதிரி திராட்சை ரசம் ரொம்ப விலை உயர்ந்தது. திராட்சை ரசம் இல்லாம கல்யாணமே நடக்காது. அப்போ அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டுடுச்சு. எங்க மச்சிச்சி கல்யாணத்துல பிரியாணி இல்லை, காலி ஆயிடுச்சு. பயங்கர கோபம். நாங்க வந்து உட்காரோம், குஸ்கா கூட திரும்ப வைக்கல. கோபத்துல என்ன பண்ணிட்டேன், ஏஞ்சி
முதல்ல சாப்பாடு எடு, வேணாம் நாங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோடனே அதனால என் மச்சானுக்கு எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம். ஏன் சொல்ல வரேன்னா, இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம், நமக்கு சாப்பாடு இல்லை. இப்போ அந்த இடத்துல அப்படிதான் திராட்சை ரசம் இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. மரியாள் போய் சொல்றாங்க, இங்க இல்லைன்னு சொன்ன உடனே என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. அல்லேலூயா, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கும் அநேகர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், நான் வந்து ஆண்டவரே என் பிள்ளைங்க ஆண்டவரே வந்திருக்கிறாங்கப்பா, உங்களுக்கு நல்ல விடுதலையை கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், என் வேலை இன்னும் வரல. அல்லேலூயா. ஏன் நீங்க கூப்பிடல? அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும், அதிசயம் செய்றவரே என் வீட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. இந்த தாயின் தகப்பன் அப்படிதான் சொன்னாங்க, வாரும் ஐயா போதகரே வந்தெம்மிடம் தங்கிடும், சேரும் ஐயா எங்க பந்தியில. நாங்க ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நீங்களே என் பந்தியில என்ன பண்ணிடுங்க, வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்தா என்ன உண்டு, செழிப்பு, கொழுமை. அல்லேலூயா. பூமியின் கொழுமையினால உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றார், அதிசயத்தை உங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டு போயிடுச்சு. ஆனா தேவன் அவர் வேலை வந்தபோது தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். எல்லா திருமண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, அடுத்து குறை உள்ளதை கொடுப்பாங்க. ஆனா நீங்க முதல்ல குறை உள்ளதை கொடுத்தீங்க, இப்ப எப்படி கொடுத்திருக்கீங்க, இவ்வளோ காஸ்ட்லியான திராட்சை ரசத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் வந்தார்னா உங்க வாழ்க்கை காஸ்ட்லியா மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு வந்தார்னா உங்க குடும்பம் காஸ்ட்லியான குடும்பமா மாறிடும், உங்க குடும்பம் அற்புதமான குடும்பமா மாறிடும். அல்லேலூயா. ஒரு நேரத்துல போடுறதுக்கு சட்டை கிடையாது, வேற சட்டை மாத்தி போட முடியாது. அப்படி இல்ல புது சட்டைலாம் நான் அதிகமா போட்டதில்லை. ஆனா இப்போ ட்ரெஸ் பீரோ ரொம்ப கீழே வந்து கொட்டிட்டு இருக்குது, திறந்தா கொட்டுது. அல்லேலூயா. அவ்வளவு துணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அவர் நம்ம வாழ்க்கையில வந்த அற்புதம், அதிசயம். அல்லேலூயா. இதுல வேற ஒரு சிலர் கூப்பிடுறாங்க, சைதாப்பேட்டையில இருந்து, எப்பா ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன், வந்து போயேன், வர. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் இப்படி நம்மள நடத்துறார். அவர் வந்தார் நம்ம வாழ்க்கையில அதிசயம், அவர் வந்தார்னா அற்புதம். அல்லேலூயா. அவரை எப்படியாவது என்ன பண்ணிடணும், வந்துருங்கப்பா எங்க வீட்டுக்கு, வந்துருங்கப்பா எங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம், நாளைக்கு அரண்மனையில இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள வந்தீங்கன்னா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஊர் மக்களுக்கு தண்டனை போட்டு சொல்லியாச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. மறுநாள் அந்த டைம் வந்த உடனே எல்லாரும் அரண்மனைக்குள்ள ஓடுறாங்க. ராஜா வந்து அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் என்னென்ன தூக்க முடியுமோ அவ்வளவா அதாவது தூக்கிட்டு ஓடுறான். ஒரு வாட்டி பக்கத்துல தீ பிடிச்சிக்கிச்சு. இங்கெல்லாம் பறக்குது அந்த தீ. வீடு எரிஞ்சிட போதுன்னு அவங்கவுங்க ஒன்று தூக்கிட்டு போறாங்க. என் பொண்ணு வெயிட்டா இருக்கிறன்னு அது முனி அவங்க அம்மா அவரு துணியை தூக்கிட்டு அம்மா வந்துரு ஓடி போடலான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. என் பொண்ணு வெயிட்டா இருக்கிற விட்டா போக முடியும், தூக்குறோம் ஏந்துக்கலாவும். துணி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடுறான். துணி அடி முக்கியம், குழந்தை தான் முக்கியம். குழந்தைய தூக்காத துணியை தூக்கிட்டு போறேன், அதை தூக்க முடியாதுப்பா, துணி முக்கியம். இப்படி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அரசன் என்ன பண்ணானா, உட்கார்ந்து இருக்கிறான் சிங்காசனத்துல. வராங்க எல்லாரும், நாட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. யாரால என்ன தூக்க முடியுமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க. அரசர் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒருத்தன் மட்டும் வந்து அந்த பெரிய பிள்ளை பக்கத்துல நின்றுட்டே இருக்கிறான். எல்லாரும் நின்று தூக்குறாங்க. ராஜாவையே தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு ஒருத்தன் சிங்காசனத்தை தூக்கின்னு கிளம்பிட்டான். அப்போ ராஜா பாக்குறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரா அந்த பையனை, எப்பா நீ மட்டும் ஏன்பா இன்னும் எதுவுமே எடுக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லாம் வானான்னு சொல்லிட்டு ஓடி போய் ராஜாவை தூக்கின்னு போயிட்டானா. அவன் ஏன்பா என்ன தூக்குறனா, நீ தூக்குனா மொத்தம் என் வீட்டுக்கு வந்துடும், நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லி தூக்கின்னு போனான். அந்த மாதிரி இன்னைக்கு யாரை எடுத்துட்டு போறீங்கன்னு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. இந்த பொருள் எடுத்துட்டு போனா அழிஞ்சிரும், இந்த பொருள் எடுத்துட்டு போனா ஒண்ணு இல்லாம போயிடும், இந்த பொருளை நான் செலவு பண்ணிடுவேன். ஆனா ராஜாவை தூக்கிட்டு போனா அரண்மனையே என் வீட்டுக்குள்ள வந்துடும் சொல்லி அவன் போனதுனால அவன் என்ன பண்ணிட்டான், அரண்மனையில உள்ளதெல்லாம் ராஜாவுக்கு தானே, இந்த பொருள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும், ராஜா வந்துட்டா எல்லாம் வந்துடும். அப்படி நீங்க இன்னைக்கு ஆண்டவரை கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுல கட்டாயம் அற்புதம் நடக்கும், உங்க வீட்டுல கட்டாயம் அதிசயம் நடக்கும். நீங்க இந்த மாத அதிசயத்தை பாப்பீங்க. நீங்க என்ன இது வரைக்கும் நடக்கலையோ அதை சொல்லுங்க, ஆண்டவரே இது நடக்கல, இதை எனக்கு அதிசயமா செய்து கொடுங்க. அல்லேலூயா. அது என்னன்னு தெரியாது, வேலை கிடைக்காம இருக்கலாம், சொல்லுங்க அதிசயத்தை செய்யுங்க.
ஆண்டவரே இந்த காரியத்துல அதிசயத்தை செய்யுங்க. சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், அதிசயத்தை செய்யுங்க. இது வரைக்கும் கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கலாம், அதை சொல்லுங்க. இந்த மாதம் அந்த கடனை கட்ட உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதம் என் கணவர் என்ன பண்ணிடுங்க, மாத்தி அதிசயமா உள்ள கொண்டு வந்துருங்க. அல்லேலூயா. நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வரணும், இதான் எங்க வாழ்க்கையில அதிசயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு சபை அந்த பக்கம் இது கட்டணும், அதான் எனக்கு அதிசயம். அல்லேலூயா. இந்த மாதத்துல என்ன பண்ணிரணும், அது மேல ஷீட் போடணும், அதான் அதிசயம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அதிசயம் செய்யணும்னா அவரை என்ன பண்ணிரணும், வெல்கம் பண்ணிரணும், அவரை கூட்டு போகணும். வந்துட்டு நீங்க வந்த வண்ணமா போறதுக்கு நீங்க வர வேண்டாம். நீங்க வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு நீங்க ஆலயத்துக்கு வர வேணாம். நீங்க வந்து இடமும் இல்ல, காலை மடைக்கின்னு வெந்து போய் உட்காந்துட்டு இருந்து என்ன பண்ணிட்டு போறீங்க? இப்படி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு போறோம்? வந்த ஒரு அற்புதத்தை பெற்று கொண்டு போகணும். அல்லேலூயா. வீட்டுல இருந்து வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நான் போவேன், அவரை தொடுவேன், சுகமாவேன். அல்லேலூயா. நான் போவேன், ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். சும்மா கிடையாது போறது. அந்த காலத்துல பெண்கள் வந்து ஆண்கள் இருக்கிற பகுதிக்கு வரவே கூடாது. அதுவும் தீட்டா இருக்கிற பிள்ளைங்க வரவே கூடாது. ஆண்கள் முன்னாடி நிக்கவே முடியாது. ஆனா இவங்க உதிர போக்குனால தன்னுடைய சரீரத்துல எல்லாம் இழந்து போய் அவங்க மேல பெரிய ஸ்மெல் அடிக்கும், நாற்றம் அடிக்கும். அவ்வளவு கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. சும்மா கிடையாது, நம்ம பேசிடலாம். வந்தாங்க, வஸ்திரத்தை தொட்டாங்க, சுகம் அடைந்தாங்க. இல்லங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு திரள் கூட்டம் போயிட்டு இருக்கு, இவங்க வந்தாலே நாத்தடிக்கும். ஆனா அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம இவங்களுக்கு அந்த இடத்துல பிடிச்சிருந்தா கல்லெறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. இவங்க உயிருக்கும் பார்க்காம நான் போவேன், வஸ்திரத்தை தொடுவேன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறதுக்கு அவங்க போனாங்கன்னு சொன்னா அவங்க உயிரை பணைய வைத்து தான் போனாங்க. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? என்ன பெற்றுக்கொள்ள போறோம்? வந்ததுனால எனக்கு என்ன பயன்? நீங்க வந்ததுனால என் குடும்பத்துக்கு என்ன பயன்? நீங்க வார வாரம் வரணும், எனக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? எதுக்காக நான் வரணும்? வந்த வண்ணமா போனா ஒண்ணும் நடக்காது. வந்து ஏதாவது தூக்கிட்டு போலாம் அப்படின்னா ஒண்ணும் நடக்காது. ராஜாவை தூக்கிட்டு போனோம். அல்லேலூயா. ஆண்டவரை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போனா பரலோகம் எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு போனா என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த மாதம் அதிசயத்தின் மாதம் சொல்லி இருக்கிறாரு. உனக்கு அதிசயத்தை செய்வேன் சொல்லி இருக்கிறாரு. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்ப. அல்லேலூயா. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்ப. அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 வசனம் மாத்திரம் பேசி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனம். அல்லேலூயா. லூக்கா 5:26. அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆமென். இன்னைக்கு அதிசயமான காரியத்தை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதிசயமான காரியத்தை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கட்டாயம் செய்வார். இன்னைக்கு நான் பாப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கட்டாயம் பாப்பீங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு அதிசயமான காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்கன்னு நம்புனீங்கன்னா கட்டாயம் பாப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ போ நாளைக்கு சுகமாகுன்னு சொல்லல, அந்த செகண்ட். அல்லேலூயா. அந்த நொடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தாயாருக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பெரிய பாளையத்துக்கிட்ட. அவங்க கால் வலியில ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க. நிறைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், குடும்ப காரியங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். சில பிசாசு பிரச்சனைலாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணோம். ஆனா அவங்க கால் வலி பயங்கரமா ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. நான் காலில் கை வச்சு ஜெபம் பண்ணோடனே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் வந்தா கொஞ்சம் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்தார்னா இன்னைக்கு சுகம். அவர் இங்க இருப்பார்னா இன்னைக்கு கட்டாயம் உனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காலில் கையை வச்சு தட்டின, இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு நம்பவே முடியல, பயங்கர சிரிப்பு. சொல்றாங்க, உண்மையிலே தம்பி, உண்மையிலே எனக்கு கால் வலி போச்சு அப்படின்றாங்க. மறுபடியும் கேட்குறாங்க, சரியாயிடுச்சா உனக்கு? ஆமா, உண்மையிலே வலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் வந்தாருன்னா இன்னைக்குதான். அல்லேலூயா. இப்போ நாளைக்கு சுகமாகலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடையை தொட்டாரு, உடனே ஏஞ்சி உட்காந்துட்டான். அல்லேலூயா. லாசர் வெளியே வான்னு சொன்னாரு, வெளியில வந்துட்டான். ஆண்டவர் வார்த்தை வந்தா அன்னைக்கே சுகம். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 2:19. உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி உடைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமியிலே அதிசயங்களை காண்பிப்பார்.
அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:12. அல்லேலூயா. இந்த பூமியில ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். படிமா. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார். ஆமென். அவர் வார்த்தையை கண்டு அதிசயப்பட்டு விசுவாசித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்த ஒரு சடலத்தை பார்த்து சொல்றாரு, அல்லேலூயா, உயிர் பெற்று எழுன்னு சொல்லி தவிர்த்தாகு மீன்றார். உடனே ஏச்சிக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 20 28 வசனம். அல்லேலூயா. ஒருத்தர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம திருவிருந்துக்கு நேராய் ஆயத்தமாக போகிறோம். தேவனுடைய பந்திக்கு நேராய் ஆயத்தமாக போகிறோம். ஆண்டவர் மத்தேயு புஸ்தகம் 26:20 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 33 வரை ஒருத்தர் வாசிக்க போறீங்க. அல்லேலூயா. முதல்ல மத்தேயு வாசிங்க. சாயங்காலமான போது 12 கூட பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்தை அவர் அல்லேலூயா எடுத்து பானம் பண்ணும்போது ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணோம்? நிதானிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11:23 வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் ஒருத்தர் வாசிக்கம். இதெல்லாம் அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. உங்களுக்கு திருவிருந்துக்கு நேராக ஆயத்தம் ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீதி பேரெல்லாம் ஓரமாக கூட போயிருங்க.